தமிழீழ விடுதலை புலிகளின் கோடிக்கணக்கான பணம் சூறையாடல், வெளியான திடுக்கிடும் தகவல்கள். தமிழீழ விடுதலை புலிகளின் ரகசிய கணக்குகளில் இருந்த கோடிக்கணக்கான பணத்தை சுரேஷ் சலை, கோட்டபாய ராஜபக்ஷ மற்றும் கொழும்பு பயங்கரவாத தடுப்பு பிரிவின் அத்தியட்சகர் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி பிரசன்ன ஆல்விஸ், சட்டமா அதிபர் திணைக்களத்தின் சிரேஷ்ட நீதிபதிகள் சிலர் இணைந்து தங்களின் தனிப்பட்ட வங்கி கணக்குகளில் வைப்பு செய்துள்ளமை தெரிய வந்துள்ளதாக சர்வதேச இணையதளம் ஒன்று தங்களுக்கு கிடைத்திருக்கும் ஆவணங்களை மேற்கோள் காட்டி செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளது. Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. குறித்த பணம் எவ்வாறு சூறையாடப்பட்டுள்ளது என்பது தொடர்பில் விரிவான தகவல்கள் பகிரப்பட்டுள்ளன. 2009 ஜூலை 21 சுப்பிரமணியம் சிவகுமார் என்ற தமிழீழ விடுதலை புலிகளுடன் தொடர்புடையவர் என்பவர் கொழும்பு பயங்கரவாத தடுப்பு பிரிவால் கைது செய்யப்படுகிறார். அச்சந்தர்ப்பத்தில் நிமால் சந்திர வாக்கிஸ்டதான் கொழும்பு பயங்கரவாத தடுப்பு பிரிவின் பிரதானியாக இருந்துள்ளார். அப்போது அதன் சிரேஷ்ட போலீஸ் பரிசோதகராக பிரசன்ன ஆல்விஸ் இருந்துள்ளார். பின்னர் அவர் அத்தியட்சகராக பதவி உயர்த்தப்பட்டிருந்தார். கைது செய்யப்பட்ட சுப்பிரமணியம் சிவகுமாரிடம் மேற்கொண்ட விசாரணைகளின் பின்னர் மேலும் 8 விடுதலை புலிகளின் உறுப்பினர்கள் தொடர்பில் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இந்த தகவல்களை சிரேஷ்ட போலீஸ் பரிசோதகர் பிரசன்ன ஆல்விஸ் தனது கையொப்பத்துடன் 2010 ஆண்டு மார்ச் மாதம் 12 தயாரித்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் கைதான இவரை தொடர்ந்து சர்வதேச தளத்தில் செயற்பட்ட 8 உறுப்பினர்கள் தொடர்பாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் சர்வதேச ரீதியில் செயற்பட்ட முக்கிய புள்ளிகளான நடராஜா ரத்தன சபாபதி அல்லது நரேந்திரன், சிவராசா லிங்கேஸ்வரம் அல்லது திலீபன் அல்லது லிங்கேஸ்வரன், சிவராசா பிரபாதரன் அல்லது அச்சுதன் அல்லது சுரேஷ், கணேஷ் ரூபன் அல்லது ரூபன், சிவசுப்பிரமணியம் தயாபரன் அல்லது தவராசா அல்லது கபீர், சானா சந்திரன் அல்லது சானா அல்லது ராஜேந்திரன், பொன்னையா ஆனந்தராஜா அல்லது ராஜா அல்லது ஐயண்ணா, சேகரப்பிள்ளை விநாயகமூர்த்தி அல்லது அறிவழகன் ஆகியோர் ஆவார். இவர்களை கைது செய்வதற்கு சர்வதேச சிவப்பு பிடியாணை பிறப்பிக்குமாறு கொழும்பு மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி பிரசன்ன ஆல்விஸ் மனு தாக்கல் செய்த போது பிடியாணை வழங்கப்படுகிறது. இதில் முக்கிய நபராக நடராஜா ரத்ன சபாபதி அல்லது நரேந்திரன் குறிப்பிடப்படுகின்றார்கள். அவருக்கு எதிராக ஹாங்காங்கில் அமைக்கப்பட்டிருக்கும் போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் நிதி மோசடி பிரிவுகள் இணைந்து நடத்திய விசாரணைகளில் ஹாங்காங் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்கில் 2 வங்கி கணக்குகளில் பணம் வைக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. ஒன்றில் 1759 யூரோவும் மற்றையதில் 4,722 அமெரிக்க டாலரும், மேலும் அபுதாபி வங்கி ஒன்றில் 13,97,500 அமெரிக்க டாலர்களும் இருந்துள்ளன. இது தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக சுரேஷ் சலை உள்ளிட்ட குழுவினர் கோட்டபாய ராஜபக்ஷவின் அறிவுறுத்தலின் பேரில் 2 முறை அபுதாபிக்கு சென்று வந்துள்ளனர். அபுதாபியில் நடராஜா ரத்தன சபாபதியை சந்தித்து அவரிடம் பல பக்கங்களுக்கு வாக்குமூலமும் பெற்றுக் கொண்டுள்ளனர். பின்னர் அந்த பணம் அவருடையது அல்ல என நீதிமன்றத்துக்கு பல காரணங்களை தெரிவித்து அவர்கள் 8 பேருக்கு இருந்த சர்வதேச சிவப்பு பிடியாணையை ரத்து செய்திருந்தனர். ஹாங்காங் வங்கியில் இருந்த பணம் கொள்ளுப்பட்டியில் உள்ள யூனியன் வங்கியின் கணக்குக்கு மாற்றப்பட்டிருந்தது. 2015 ஆண்டு இது தொடர்பில் நடத்திய விசாரணைகளில் குறித்த பணம் அரசுடைமையாக்கப்பட்டது. ஆனால் அபுதாபி வங்கியில் நடராஜா ரத்தன சபாபதி வைத்திருந்த 13,97,500 அமெரிக்க டாலருக்கு என்ன நடந்தது? ஏன் இதுவரை எந்த தகவல்களும், அதாவது 2,795 லட்சம் ரூபாவுக்கு என்ன நடந்தது? சுரேஷ் சலை மற்றும் கோட்டபாயவுடன் அன்று இணைந்து விசாரணை நடத்தியவர்களின் கைகளுக்கு போயுள்ளதாகவே தெரிய வருகின்றது. அதனாலேயே இவர்கள் நடராஜா ரத்தன சபாபதியை சந்திக்க அபுதாபிக்கு சென்றிருக்க வேண்டும். மேலும் அவர்களை தண்டனையில் இருந்து விடுவித்தது பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது.